ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம இந்த வீடியோ மூலயமாக 2025ஆம் ஆண்டிற்கான ஆண்டு பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மேசராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டானது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, என்னோட வித்தையின் அடிப்படையில் இந்த 2025ஆம் ஆண்டானது மேசராசி என்பவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட காத்துகள் அலைமோதக்கூடிய ஒரு ஆண்டு அப்படின்ற சொல்லலாம். அது முழுமையாக பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டின் முற்பகுதியிலேயே இதுக்கான அதிர்ஷ்ட காத்துகள் அலைமோதக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குன்றவிதிங்க. எதுக்காக இந்த வார்த்தைகளை முன்கூட்டியே உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அப்படின்னாக்கா, இந்த 2020ஆம் ஆண்டிலிருந்து இந்த மேசராசி என்பர்களின் வாழ்க்கை நிகழ்வுகளானது ஏற்ற இறக்கங்கள் கடந்த ஒரு பாதையாக இருந்துட்டு இருக்கின்றவிங்க. எந்த ஒரு முயற்சிகள் எடுத்தாலும் அது தடை தாமதங்கள் நோக்கியே போயிட்டு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். போராடி வெல்லக்கூடிய ஒரு காலகட்டங்களாக கடந்த 2020ஆம் ஆண்டிலிருந்தே ஓடிட்டுருக்கு. இந்த வருடம் சரியாகும், அந்த அடுத்த வருடம் சரியாகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்திருந்த அந்த மேஷராசி என்பர்களுக்கு எல்லாமே கடந்த ஒரு 4 வருட காலகட்டங்கள் ஒரு போராட்டம் நிறைந்த காலகட்டம் தான் சொல்லணும். ஆனால் எடுக்காத முயற்சிகள் கிடையாது. முயற்சிகள் எல்லாமே எடுத்துக்கிட்டு தான் இருக்கீங்க. ஆனால் அதுக்கு தகுந்த பலன்கள் எதுவும் கிடைக்கப்படலைன்று விதிங்க. அதுக்கு தெளிவாக ஒரே ஒரு வார்த்தைகள் மட்டும் சொல்ல விரும்புகிறேன். இந்த ஜனவரி மாதம், அதாவது 2025 ஜனவரி மாதத்திலிருந்து 2025 மே மாதம் 15ஆம் தேதி காலகட்டத்துக்குள்ளார உங்களோட குடும்ப உறவுகள்லையும் சரிங்க, நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் உங்கள் கண் முன்னே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாகும். திடீர்னு ஒரு அசம்பாவிதங்கள் தவிர்த்து ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்களாக உருவெடுக்கின்றவிதிங்க. திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் செய்யக்கூடிய அமைப்புகளும் சுபகாரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளும் அழியா சொத்துகள் எல்லாமே இந்த நேரத்தில் வாங்கக்கூடிய யோகங்களும் உருவாகும். பூர்வ புண்ணிய சொத்து சுகத்தினால ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமும் இந்த நேரத்தில் உருவாகுன்றவிதிங்க. உண்மையாலுமே சொல்ல வரேன் என்னன்னாக்கா, இந்த மேசராசி அன்பர்கள் எனக்கு தெரிஞ்ச அளவு இந்த ஜனவரி மாதத்திலேருந்து மே மாத காலகட்டம் வரலும் வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் மிஸ் பண்ணிட வேண்டாம். எந்த ஒரு வாய்ப்புகளாக இருந்தாலும் எனக்கு தகுதிகள் இருக்குது, என்னால் அதை சாதித்து கொள்ள முடியும் அப்படின்ற எண்ணத்தோடு நீங்கள் முயற்சி எடுத்தால் இந்த நேரத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் பல்லாண்டு காலமானது உங்களுக்கு பலனை தரக்கூடிய ஒரு ஆண்டாக இருந்துட்டு விதிங்க. அதனால் இந்த மேசராசி என்பவர்களுக்கு கவலையே பட வேண்டாம். முதல் 5 மாத காலகட்டங்கள் ஒரு வளர்ச்சிக்கான காலகட்டங்கள். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா தொழிலே கிடைக்கல அப்படின்னு உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு மேசராசி என்பவர்களுக்கு தொழில் நிரந்தரமான ஒரு அமைப்புகள் ஏற்படுத்தி தரும். அரசு உத்தியோகத்துக்காக முயற்சி எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இந்த நேர காலகட்டத்தில் எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அதுக்கு தகுந்த வாய்ப்புகள் தேடித்தரும்ன்றவிதிங்க. அரசாங்க உத்தியோகத்தில் போய் நிரந்தரமாக பணிபுரியறதுக்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரும். சொந்த தொழில் செய்துட்ருக்கேன் சார், பெரிய லெவலில் வளர்ச்சிகள் இல்லை அப்படின்னாக்கா இந்த நேர காலகட்டத்தில் ஜனவரியிலேருந்து மே மாதத்து காலத்துக்குள்ளார உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு தடவை கன்சிடர் பண்ணிவிட்டு உங்கள் ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரியான ஒரு சுப நாட்களில் கணபதி ஹோமம் பண்ணிவிட்டு அந்த வேலைகளை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண தொடங்கிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த 2025ஆம் ஆண்டில் ஒரு அதிர்ஷ்ட காத்துகள் அலைமோதக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும். இந்த ஒரு நல்ல நேர காலகட்டத்தில் தொடங்கக்கூடிய ஒரு அமைப்புகள் தான் உங்களோட வாழ்க்கையில் பல்லாண்டு காலம் சேவித்திருக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும். அதனால் இந்த குரு பயிற்சி, இந்த வருடத்தில் குரு பயிற்சி நடக்க இருக்கு, சனி பயிற்சி நடக்க இருக்கு, ராகு கேது பயிற்சி நடக்க இருக்கு. இந்த 3 பயிற்சிகளுமே மேசராசி என்பவர்களுக்கு பெரிய லெவலில் மாற்றங்களை தரக்கூடிய பயிற்சிகளை தான் இருக்கோ தவிர தளர்ச்சிக்கான ஒரு அமைப்புகள் கிடையாது. அதே வேளையில் தனியார் துறையில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு எனக்கென்ற ஒரு பதவி உயர்வுகள் கிடைக்கலையே, அதே சேலரியில் தான் செய்துட்ருக்கோன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த 2025 ஜனவரி மாதத்திலிருந்து பார்த்தீங்கன்னாக்கா பதவி உயர்வுகளும் அதுக்கு தகுந்த பணம் உயர்த்தி தரக்கூடிய ஒரு அமைப்புகளும் ஏற்படுத்தி தரும்ன்றவிதிங்க. அடுத்ததாக பார்க்கணும் அப்படின்னாக்கா இந்த மேசராசி என்பவர்களுக்கு வெகு நாட்களாக எனக்கு திருமணமே ஆகலை சார், திருமணத்துக்கான வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் இந்த ஜனவரியிலேருந்து மே மாதத்துக்குள்ளாரையே உங்களுக்கு நடைபெறத்தை பார்க்க முடியும். ஏன்னா குடும்பஸ்தானத்தில் இந்த குரு பகவான் உட்காந்துருக்கார். அப்போ குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டத்தில் குடும்பத்துக்கு தேவையான அனைத்து அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். அப்போ குடும்பஸ்தானம் அப்படின்னாவே குடும்பம், கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க. படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் நல்ல படிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். படித்ததுக்கு தகுந்த நல்ல ஒரு வேலைவாய்ப்பு பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். வெகு நாட்டில் நடைபெறாத ஒரு சில சுபகாரியங்கள்லாம் குடும்பத்தில்
காலகட்டத்தில் நடைபெறதை பார்க்க முடியும். திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளும், வெகு நாட்களாச்சு சார் குழந்தை வாக்கியமே இல்லை அப்படின்னு எதிர்பார்த்துக்கூடிய நபர்களுக்கு இந்த ஆண்டில் ஜனவரியிலேருந்து மே மாதத்துக்குள்ளார குழந்தை பாக்கியம் தரிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமாக இருந்துட்டு இருக்குன்றீங்க. இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜனவரியிலேருந்து மே மாத காலகட்டம் வரலும் ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் உட்காந்து அவர் பார்க்கக்கூடிய இடமானது 6ஆம் இடத்தை பார்க்குறார். 6ஆம் இடம் ருணம், ரோகம், சத்துரு, எதிரி, பகை, கடன் சொன்னாலும் கூட 6ஆம் இடம் உத்தியோகஸ்தானம் சொல்லக்கூடிய அமைப்புங்க. அப்போ 6ஆம் இடம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் எது இருந்தாலும், கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், நோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் தீர்வு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாகும். வெகு நாட்களாக கோர்ட்டு கேஸ் நடந்துட்டு இருக்கு சார், இது எனக்கு சாதகமாக நடக்குமானாக்கா திடீர்னு பாருங்கள் இதெல்லாம் இப்போதைக்கு இந்த கேஸ் முடியாதுன்ற மாதிரி நின்றுட்டு இருப்பீங்க. திடீர்னு இந்த ஜனவரிலேருந்து மே மாதத்துக்குள்ளார இந்த கேஸை டக்குன்னு முடிச்சு உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் உடல் ரீதியாக பெரிய லெவலில் பாதிப்பு ஏற்பட்டு மருத்துவத்துக்காக ஓடிட்டுருக்கோம் சார், 60 வயதுக்கு மேற்பட்ட நபர்களாக இருந்துகிட்ருக்கோம், ஆனால் உடல் பிரச்சனைக்காக அதிகமாக ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்கோன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு உடல் பிரச்சனையிலேருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகும். உடலில் ஒரு நல்ல தேஜஸ் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகுன்றீங்க. பங்காளி உறவுகளில் இருக்கக்கூடிய சண்டைகளுக்கு ஒரு தீர்வு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். பூர்வீக சொத்துக்களை பிரித்து அது உங்களுக்கு சாதகமான அமைப்புகள் ஏற்படுத்தி தரும். வெகு நாட்களாக பூர்வ புண்ணிய சொத்து சங்கங்கள் விற்க முடியாமல் இருந்த நபர்களுக்கு இந்த ஆண்டு காலகட்டத்தில் அதன் மூலிமா விற்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் அது பெரிய லெவலில் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை காட்டிலும் அதிகமான ஒரு அமைப்புகளுக்கு விற்பனை ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக உருவாகுன்றீங்க. அதே போல் பூர்வ புண்ணியத்தை தவிர்த்துட்டு கொஞ்சம் ஊரை விட்டு தள்ளி போய் வெளியூர் வெளிமாநில தொடர்புகள் பெறத்துக்கோ அல்லது வேறு இடத்துல வீடு மனை வாசல் வாங்கி கட்டுவதற்கான ஒரு உகந்த காலகட்டமாக இந்த ஆண்டானது இருந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த குரு பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறார். 8ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பண வரவுகளுக்கு சொல்லக்கூடிய இடங்க. வெகு நாட்களில் யார்கிட்டயே பணகாசுகள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னாக்கா அந்த பணகாசுகள்லாம் இந்த வருட காலகட்டத்தில் உங்களை நோக்கி திரும்ப வட்டி முதலமாக கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருந்துகிட்ருக்குன்றீங்க. நபர்கள் உங்களை தேடி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அல்லது பார்த்தீங்கன்னாக்கா என்னைக்கோ செய்த உதவிக்கு இந்த நேர காலகட்டத்தில் உயிர் சொத்துகள் இதை மாதிரி ஏதோ ஒரு அதிர்ஷ்ட காத்துகள் உங்களோட வாழ்க்கையில் எட்டக்கூடிய அமைப்புகள் உருவாகும். நீண்ட ஆயுளுடைய ஒரு ஜாதகமாக இனிமேல் மாற்றப்படக்கூடிய காலகட்டங்களாக உருவாகுன்றீங்க. அதே போல் குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம்ன்றீங்க. எனக்கு தொழிலே இல்லையே அப்படின்னு காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு தொழில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஆண்டானது இருக்க போகுது. ஏன்னா 10ஆம் இடமானது ஒரு மனிதனுக்கு தொழில், அந்த தொழில் இருந்தால் தான் அவனுக்கு மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து, புகழ் எல்லாமே உருவாகுன்றீங்க. ஆனால் இந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 10ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் அந்த இடத்த எல்லாமே சுபிட்சம் அடையக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி தருவார். அப்போ தொழில் சார்ந்த விஷயங்களில் இருக்க பிரச்சனைகள்லாம் கலைந்து ஒரு மன நிம்மதியும் மன சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்துட்டுருக்குன்றீங்க. ஆனால் இந்த நேர காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த வருடத்தில் ஜனவரியிலேருந்து மே மாத காலகட்டம் வரலும் மேசராசி என்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்ட அமைப்புகள் ஏற்படக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். ஆனால் மே மாதத்துக்கு பிறகு குரு பயிற்சியானது நடக்க இருக்கு. இந்த குரு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போகிறார். 3ஆம் இடத்துக்கு போகிறதுனாலையும் பெரிய லெவலில் பாதிப்புகள் எதுவும் கிடையாது. ஏன்னா 3ஆம் இடத்துலேருந்து அவர் பார்க்கக்கூடிய இடம் 9ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் தான் பார்க்குறார். அப்போ 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால திருமண விஷயங்களில் தடைப்பட்ட அமைப்புகள்லாம் திருமண அமைப்புகளில் திருமணம் உருவாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. கணவன் மனை உறவுகளை பிரிந்து வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு பிரிவுகள் நீங்கி ஒன்று சேரத்துக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகும். குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேர் தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். 9ஆம் இடத்தை சமசப்தமாக பார்க்கறதுனால மே மாதத்துக்கு பிறகு தந்தை வழி சொத்துனால ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். உங்களோட இஷ்ட தெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல மனமாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்புகளாக உருவாகும். அதே போல் லாபஸ்தானத்தை அதுக்கு பிறகு குரு பகவான் பார்க்க போகிறார். நம்மளோட உழைப்புக்கு தகுந்த ஊதியமானது இன்னைக்கு ஒரு நாளைக்கு உங்களுக்கு 1000 ரூபாய் சேலரி அப்படின்னாக்கா இந்த நேர காலகட்டத்தில் 2000 ரூபாய் கொடுக்கக்கூடிய அளவுகளுக்கு தொழிலானது உங்களை பன்மடங்கு பெருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ இந்த ஆண்டு முழுவதுமே பார்த்தீங்கன்னாக்கா குரு பகவானால் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான ஒரு அமைப்பு தான் சொல்லலாம். ஏன்னா 5ஆம் இடத்ததிபதி 9ஆம் அதிபதியும் தான் யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். ஒரு ஜாதகத்தில் 5 9ஆம் இடத்தோம் சுபன் எவனாயினும் மிஞ்சும் சுபபலன் செய்வான் அப்படின்ற விதிங்க. அப்போ 5 தசைகளோ 9 புத்திகளோ நடக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் வீட்டில் சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்கள் நடக்கும். அப்போ 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்புகள் உருவானால உங்களுக்கு இந்த ஆண்டில் ஒரு சுபிட்சம் நிறைந்த ஒரு ஆண்டாக இருக்கும். கடந்த 4 வருட காலமாக நடைபெறாத காரியங்கள் இந்த வருட காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நடைபெற போகுது அப்படின்றது மட்டும் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேன். அடுத்தது இந்த வருடத்தில் 2025
மார்ச் மாதம் 29ஆம் தேதி அன்று சனி பயிற்சியானது நடக்க இருக்கு. அதாவது உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு நோக்கி வரார். எல்லா ஜோதிடர்களும் சொல்லிட்டு இருப்பாங்க இன்னைக்கு 7.5 சனி மேசராசி என்பவர்களுக்கு தொடங்க போகுதுன்னு. கிடையவே கிடையாதுங்க. மேசராசி என்பவர்களுக்கு 7.5 சனி தொடங்குறது உண்மையாக இருந்துட்டாலும் கூட விரயத்தில் இருக்கக்கூடிய 2 வருட காலகட்டங்கள் மேசராசி என்பவர்களுக்கு ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குமோ தவிர தளர்ச்சிக்கான அமைப்பு கிடையாது. என்ன காரணம்னு சொல்லட்டுங்களா? ஏன்னா சனி பகவான் குரு பகவானோட வீட்டில் வர போகிறார். குரு பகவான் அந்த வீட்டுக்கு கேந்திரத்தில் நிற்க போகிறார். அப்போ குருவின் கண்ட்ரோலில் தான் சனி பகவான் இருக்கனால 7.5 சனி தாக்கங்கள் இந்த 2025 உங்களுக்கு எந்த விதத்திலையும் பாதிப்பை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பயிற்சியாக தான் இருந்துட்டுருக்குதுங்க. ஆனால் 2027ஆம் ஆண்டுக்கு பிறகு தான் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த வருடத்தில் நீங்கள் அதை பற்றி கன்சிடர் பண்ணீங்கன்னா அதை சிந்திக்க வேண்டாம். இப்போதைக்கு இந்த நேர காலகட்டத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்தா 2025ஆம் ஆண்டானது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன மாற்றத்தையும் மன சந்தோஷத்தையும் எடுத்த காரியத்தில் வெற்றி ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். சனி பகவானும் அது உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பில் தான் இருந்துட்டு இருக்கார். அதே போல் பார்த்தீங்கன்னா ராகுகேது பயிற்சி நடக்க இருக்கு. ராகுகேது பயிற்சியானது 2025 மே மாதம் 18ஆம் தேதியானது நடக்க இருக்குங்க. அப்போ ராகு பகவான் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துலேருந்து லாபஸ்தானத்தை நோக்கி போகிறார். அப்போ இருக்கிற 9 கிரகத்திலே திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகம்னா ராகு பகவான். அப்போ ராகு பகவான் லாபஸ்தானம் நிற்கக்கூடிய 1.5 வருஷ காலகட்டங்களானது நீங்கள் உழைக்காமலே சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். லாட்டரி யோகங்கள் பெறத்துக்கான வாய்ப்பு உண்டு. அப்போ லாட்டரி யோகம் அப்படின்னா தமிழகத்தில் அந்த அமைப்புகள் இல்லை, வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நபர்கள் கேட்குறாங்க இல்லைங்களா? ஜாதகம் பார்க்கும்போது சார் எங்களுக்கு லக்கி நம்பர் சொல்லுங்கள், இதை மாதிரி ஏதாவது வாய்ப்புகள் இருக்கான்றது கேட்குறாங்க. ஆனால் இந்த மேசராசி என்பவர்களுக்கு இந்த வருட காலகட்டத்தில் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது மட்டும் தெளிவுபடுத்த விரும்புகிறேங்க. இப்படி இருந்தால் உங்களோட சுய ஜாதகத்தை எடுத்து பார்த்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் முயற்சி எடுக்கிறது தான் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருவிங்க. அடுத்து கேது பகவான் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு வர இருக்கார். 5ஆம் இடமானது பெரிய லெவலில் மாற்றங்கள் கிடையாதுன்னு சொல்லலாம். 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அல்லவா? அப்போ தந்தை வழி சொத்து சோகத்தினால 2025 மார்ச் 29ஆம் தேதி பிறகு ஒரு சில ஒரு நெருடல்கள் இருக்கும். ஆனால் நெருடல்கள் வந்தாலும் அதுக்கு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். அந்த விஷயத்தில் பார்த்துக்கணும். குழந்தைகளுக்கு அவ்வப்போது உடல் பாதிப்புகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருந்துட்டு கொஞ்சம் எச்சரிக்கையாக பார்த்துக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருவிங்க. இந்த வருடமானது எனக்கு தெரிஞ்சளவு ஓரளவுக்கு வளர்ச்சி நிறைந்த ஒரு ஆண்டாக இருந்துகிட்ருக்கு. எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சி பெருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருந்துகிட்ருக்கும். முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம்.